இன்றைய சொற்பொழிவில் நம்மிடையே உரையாற்ற வந்திருக்கின்றார் நம்முடைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள். இங்கு கூடியிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகம் பண்பாட்டு மரபும் அடிப்படைகளும். முதலிலே பண்பாடு. இதை பற்றி உங்களுக்கு பல சொற்பொழிகளிலே அறிஞர் பெருமக்கள் விளக்கி இருப்பார்கள். இருந்தாலும் என்னுடைய வியூவிலே நான் சிலவற்றை உங்களுக்கு சொல்ல விடுகின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பண்பாட்டு மரபுகளுடைய அடிப்படைகள். இரண்டை மட்டும் நான் இப்போது எடுத்துக்கொள்ளப் போகிறேன். ஒன்று, தெய்வம் தொடர்பான வழிபாட்டு பண்பாடு, மற்றொன்று திருமணச் சடங்கு போன்ற பண்பாடுகள். இந்த இரண்டு பண்பாடுகளை நான் எடுத்துக்கொள்கிறேன். பண்பாடு என்பது பொதுவாக ஒரு இனத்திற்கு ஒரு குழு மக்கள் பின்பற்றக்கூடிய அமைப்பு. உலகம் முழுக்க ஒரே பண்பாடு இல்லை என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழர் பண்பாடு ஒரே பண்பாடு இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். வடதமிழ்நாட்டு பண்பாடு வேற முறையாக இருக்கிறது, தென் தமிழ்நாட்டு பண்பாடு வேற முறையாக இருக்கிறது. மேற்கே மலை சார்ந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்களுடைய பண்பாடு வேற மாதிரியாக இருக்கிறது. கிழக்கே கடற்கரையை ஒட்டிய மக்களுடைய பண்பாட்டு முறைகள் வேறு மாதிரியாக இருக்கிறது. எல்லாரும் தமிழர்கள் தான், ஆனால் மரபுகள் வேறு வேறாக இருக்கிறது. அதை போல பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட பண்பாடு கூடுகள் அடிப்படையாக இருக்கும். இப்ப நமது தமிழர் பண்பாட்டு கூறு எடுத்துக்கொண்டு போனால் நமக்கு காதல், வீரம், இந்த ரெண்டு பண்பாட்டு கூறுகள் எங்க வேண்டுமானாலும் ஊடுருவி கொண்டே வரும். அது சினிமாவாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, எந்த பண்பாட்டுக்குள்ள நீங்க போனாலும் இந்த காதலும் வீரம் ஊடுருவி கொண்டே போகும். அதை நம்மால் தவிர்க்க முடியாது. இப்போ ஜப்பானிய பண்பாடு எடுத்துக்கொள்வோம், மங்கோலிய பண்பாடு. அங்க அழகு உணர்ச்சி அதிகமாக இருக்கும். ஒரு டீ போட்டு கொடுக்குறாங்க ஒரு ஜப்பானிய பொண்ணு அப்படின்றால் அவ்வளவு அழகாக டீ போட்டு கொடுப்பதை நம்ம காட்டுவார்கள். அதை பரிமாறுவது எவ்வளவு அழகாக பரிமாறுகிறார் என்பதை காட்டுவார்கள். நாம் தான் டீ சாப்பிட்றோம் வீட்டு கடையில், நான் அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதையே நம்ம சினிமாக்களில் ஒரு ஜப்பானிய பெண்ணும் அந்த மங்கோலிய பெண்ணு ஒரு டீ போட்டு கொண்டாந்து கொடுக்கறது எவ்வளவு அழகாக காட்டுகிறார்கள். அந்த அழகு உணர்ச்சி இருக்கும். அவங்க பாடல்கள் கூட அழகு உணர்ச்சி இருக்கும். அழகு உணர்ச்சியாக கொடுத்தா அவங்க தத்துவ யுத்தம் அரசியலையும் புகுத்துவார்கள். ஏனென்றால் அவருடைய பண்பாட்டிலே அழகு உணர்ச்சி என்பது அடிப்படையான கூறு. முன்னோர் எப்படி செப்பினர், எப்பொருளை எவ்வாறு முன்னோர் செப்பினர், அப்பொருளை அவ்வாறு செப்புதல் மரபே நன்னூல். முன்னோர்கள் செய்த செயல்களை, அதனுடைய கருத்தை, அதனுடைய தேவையை அறிந்து நாம் பின்பற்றுகின்ற பொழுது அது மரபாகிறது. தேவையில்லாத போதும் நீங்க செய்கின்ற போது அது சடங்காகிறது. உங்களுக்கு தெரிந்த ஒரு மரபு எவ்வாறு சடங்காகி போய்விட்டது என்பதை நான் சொல்லுகிறேன். பொங்கல் விழா பத்தி உங்களுக்கு தெரியுமா? கிராமத்து ஆளா இருந்தால் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். வயல்வெளி, கரும்பு, நெல் போன்ற விளைச்சல், மஞ்சள் போன்ற விளைச்சல், அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாடு, மார்கழி முடிஞ்சு வெள்ளாமை வீட்டுக்கு வருகின்ற பொழுது அதை இறைவனுக்கு படைத்தல், சந்தோஷமாக பகிர்ந்து உண்ணுதல், புத்தாடை அணிதல், பெரியோரிடத்திலே ஆசீர்வாதம் வாங்குதல், சூரிய பகவானுக்கு படையலிடுதல், இவையெல்லாம் தானே பொங்கல். இப்போ சென்னையில் நீங்க பொங்கல் கொண்டாடுறீங்களா? உங்களுக்கு எத்தனை ஏக்கரா நிலம் இருக்கு? சொந்த வீடு இருக்கா? அதுவே பாதி பேருக்கு டவுட்டு. சரி, நிலம் கிடையாது, வெள்ளாமை கிடையாது, ஒன்றும் கிடையாது, சரி பரவாயில்ல, விட்டுடு. மாடு இருக்கா? மாடும் கிடையாது, அதையும் விட்டுடு. பொங்கல் வைக்கிறதுக்கு திறந்த வெளி சூரிய பகவானை நோக்கி இடமாச்சும் இருக்கா? அதுவும் கிடையாது. சமையல் கட்டில் தான் நீ பொங்கல் வைக்கிறீங்க. புது பானையில் பொங்கல் வைக்கிறியா? குக்கர் பொங்கல். கரும்பு 12 உயரத்துக்குள்ள கொண்டாந்து வீட்டுக்குள்ள வைக்கணும், வெட்டி கொண்டாடுறான் துண்டா. எதுக்கியா நீ பொங்கல் கொண்டாடுற? என்ன தகுதி இருக்கு? தமிழன் என்ற ஒரு தகுதி இருக்கு சார். ரைட், ஓகே, எப்படியோ கொண்டாடுறியா நீ, அதுவே சந்தோஷம். எதுவுமே இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா கொண்டாண்டாங்க, நான் சின்ன வயசில் அந்த சந்தோஷத்தை அனுபவித்தேன், என் குழந்தைங்களும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும் சார். அதானே?
அப்ப தேவையில்லை இல்ல உனக்கு, சடங்காக்கி போகிறது அல்லவா. இன்னொரு சடங்கு சொல்றேன். செத்து போயிட்டாங்க, சுடுகாட்டுக்கு இட்டு போனோம். மூத்த தலைச்சம் குழந்தையா இருந்தா சுடுறது அப்படின்னு வேற மரபு இருக்கு நம்ம இதுல. சிக்கி முக்கி கல்லுல கொண்டு போய் சுடுகாட்டுல பணத்தை வச்சு டிடிச்சுன்னு இருக்க முடியாது நெருப்புக்கு அந்த காலத்துல. ஆகவே நெருப்பை வீட்டில இருந்தே கொண்டு போனானுங்க. யார்கிட்ட கொடுத்தா பத்திரமா கொண்டு போலாம் அப்படின்னும் போது, அந்த யார் செத்து போனாரோ அவருடைய மூத்த பையன் அல்லது இளைய பையன் ஏதோ அவங்ககிட்ட பத்திரமா வச்சுக்குப்பா, அவனுக்கு அடையாளமாக அவனுக்கு எல்லாம் சரவெல்லாம் செஞ்சு அவன் கையில ஈர துணியாட்டம் அடிச்சுட்டு கையில கொடுத்து பத்திரமா எடுத்துன்னு போ. நீ பத்திரமா எடுத்து போது கீழே போட்டு உடைச்சிட்ட அப்படின்னா உங்க அப்பா அவனை கொல்ல முடியாது, அந்த சிக்கல் அவனுக்கு. ஆகவே பத்திரமா எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அந்த பானையில நெருப்பு எடுத்துன்னு போறாங்க சுடுகாட்டுக்கு. போய் இப்போ நீங்க சுடுகாட்டு பெண்களை விட்டுருங்க, ஆண்களுக்கு தெரியும். சுடுகாட்டு போறோம், நெருப்பு எடுத்துட்டு போறாங்க. அந்த நெருப்பை என்னையா பண்றாங்க, அப்படியே உரம் கட்டிடுறாங்க. ஓரம் கட்டிட்டு அங்க விறகு கட்டிருப்பாங்க, அதுக்கு மேல விரட்டி அடிக்கிட்டு இருப்பானுங்க, அதுக்கு நிறைய கற்பூரத்தை போட்டிருப்பானுங்க. நீ அதுல கொல்லி வைப்பான்னு சொல்லிட்டு அதுதான் வைக்கிறேன். எதுக்கு நெருப்பு எடுத்துன்னு போனேன்? ஒரு காலகட்டத்தில் தேவையாக இருந்தது. இப்போ எல்லார்கிட்டையும் பாதி பேருக்கு மேலே தீப்பிட்டு வச்சுங்கிறான். சுடுகாட்டு போகின்ற பொழுது பாக்கெட்ல யாரா கொடுப்பான், 4 பேர் எடுக்கிறான். சிங்கரைட் அடிச்சா திக்கு திக்குன்னு எரியுது. இவ்வளவு அட்வான்ஸா வந்துருச்சு. அவன் பையன் கிட்ட கூப்பிட்டு, இருந்தாடா நீ சட்டி தூக்காத, நெருப்பு சட்டி இந்த தீப்பெட்டி வச்சுக்கோ, செய்ய வேண்டியது தானே, இது போதும் தானே, எதுவுமே வேணாம். அங்க போய் யாராச்சும் ஒருத்தங்கிட்ட கேட்டா கொடுக்க போறான். நெருப்பு அந்த கற்பூரத்தை ஏத்தன அவ்வளவுதானே, இது எதே செடி தூக்கி கொடுத்து அனுப்புற. இப்போ சடங்காகி விட்டது. ஒரு காலகட்டத்தில் தேவையாக இருந்தது. தேவையில்லாத போதும் நீங்க செய்கின்ற பொழுது அது சடங்காக மாறுகிறது. இதான் சடங்குகள். நிறைய சடங்குகள் நம்ம அடுத்துட்டு இருக்கோம். திருமண சடங்காச்சும் பரவாயில்ல, 3 நாள்ல விட்டுறாங்க, இல்ல 2 நாள்ல விட்டுறாங்க. சாவு சடங்கு இருக்க 10 நாள் 15 நாள். எங்க அம்மா செத்து போயிட்டு நான் மூத்த மகன்றதுனால கொல்லி வச்சோம். நான் தான், எனக்கு எழுத்தறிவித்தவள் என் தாய் தான். சடங்குகள் நான் கல்லூரி பேராசிரியர்கள் லீவ் போட சொல்லிட்டாங்க, லீவ் போட்டு இருக்கிறேன். 15 நாள் என்ன டெய்லி படையல் போட்டு அந்த படையல் சாத்த நானே சாப்பிடணும். நினைச்சு பாருங்களேன், 15 நாளும் விருந்து. துக்கத்தில் இருக்கிறேன் நான். 2 தம்பி, நீ அவனுக்கு ஒரு இலை அவனுக்கு ஒரு இலை, அது வேற 3 இலை போட்டுருவாங்க. உடம்பு கட்டுவிடும். ஏன்? அவதாங்க முறை. அந்த காலத்துல உழைச்சானுங்க, சாப்பிட்டாங்க, அவங்க உடம்பு தாங்குச்சியா. நம்ம உடம்பு தாங்கல இல்ல. எது 2 இட்லி மட்டும் வச்சுட்டு பறிச்சுட்டு விட மாட்டாங்க. இலை ஃபுல்லா போட்டு மீதி வைக்காம சாப்பிடு, அப்பதான் உங்க அம்மாவுக்கு சந்தோஷம். அது வேற. இது வேற மத்தவங்க எடுத்து கொடுக்க கூடாது. நான் வைக்கும் போது கொஞ்சமா வை. சடங்கு தேவையில்லாத போது செய்கின்ற பொழுது அது சடங்காக மாறி போகிறது. மாணவர்களே, கல்யாண வீட்டுக்கு போய் எப்பயாச்சும் நீங்க சாவை பத்தி நினைச்சிருக்கீங்களா? கல்யாண வீட்டுக்கு போய் நினைங்க. நீங்க யார் வீட்டுக்கு எல்லாத்துக்காச்சும் போயிட்டு கம்பேர் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்ட போறேன். திருமண சடங்கு பத்திரிகை அடிக்கிறோம். திருமண சடங்குல பத்திரிகை 2 கலர்ல இருக்கும், கவனிச்சிங்களா? மஞ்சளும் சிவப்பும் அல்லது ரோஸு. 2 கலர்ல தான், ஒரு கலர்ல பத்திரிகை அடிக்க மாட்டாங்க. ஈமச்சடங்குக்கு பத்திரிகை வரும், கருமாதி பத்திரிகை, காரிகை பத்திரிகை, ஏதோ பேர்ல வரும். ஒரே கலர்ல இருக்கும். 2 கலர்ல அடிக்க மாட்டாங்க. அத்த திருமண வீட்டுல கல்யாணத்துக்கு முன்னாடி ரெட்டை வேலை கட்டுவாங்க. அங்க வாழை ஒத்தையா கட்டுவாங்க, இல்ல கட்டாம விட்டுருவாங்க. கல்யாணத்தை நாதஸ்வரம் பாத்தீங்களா? ஒத்த நாதஸ்வரம் பாத்திருக்கீங்களா எந்த கல்யாணத்திலேயாச்சும்? 2 பேர் ஊதுவாங்க, 2 பேரும் மத்தம் அடிப்பாங்க, ஒத்த வைக்க மாட்டாங்க. இதே காரிஞ்சு அல்லது கருமாதி முடிச்சுட்டு அந்த நீர்த்துறையில இருந்து வீட்டுக்கு வருவாங்க. சுவாச விகாரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஒரு குடத்தை எடுத்துட்டு வருவாங்க. மங்களம், இந்தியாவிலே மிகப்பெரிய மங்களம் கும்பம் தான். அதை எடுத்துட்டு வருவாங்க. அப்ப பாருங்க, ஒரு நாதஸ்வரம் ஒரு மேளம் தான் இருக்கான், ஒத்தையா இருக்கும். நீ எங்க வேணா எந்த ஏழை வீட்டுக்கெல்லாம் ஒரு நாதம் இருக்கவே இருக்காது. கல்யாண மேடையில்
பானை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? பானை பார்த்துருப்பீங்க, கல்யாண மேடையில் பானை பல வண்ணத்தில் இருக்கும். வண்ணம் இல்லாமல் பானை இருக்காதே. சுடுகாட்டுக்கு ஒரு பானை எடுத்துன்னு போவாங்க, அங்கே நீர் கூட வைக்கிற ஒருத்தர் இருப்பான், எதுலேயும் வண்ணம் இருக்காது. இங்க பானை மூடியோட இருக்கான். மூடி இல்லாத பானை இருக்காது திருமணத்துல. சுடுகாட்டுல பானைக்கு மூடியா இருக்காது, தனியா இருக்கான். அம்மிக்கல்லு குழவியோட இருக்கான். அம்மி மிதித்து அருந்ததி காட்டல், காலுக்கு மோதிரம் போடுறாங்கல்ல, அது எது குழவி. கொஞ்சம் தூக்கலா இருந்தா போறதுக்கு வசதியா இருக்கும், அதானே. அம்மிக்கல்ல கொண்டாந்து வச்சிருக்காங்க, அது குழவியோட சேர்த்து வச்சிருப்பாங்க, தனியா இருக்காது. சுடுகாட்டில் ஒரே கல் வச்சு பால் ஊற்றுவா, கல் ஒத்தையா இருக்கும். இங்க வத்தலை பாக்கு ரெண்டும், அங்க செத்தவங்க வத்தலை வெறும் வத்தலை பாக்கு இருக்காது, பிரிஞ்சு ஒத்தையா நிற்கும். ஆசீர்வாதம் போடுகின்ற பொழுது நெல்லையும் பூவையும் சேர்த்து ஆசீர்வாதம் போடுவாங்க. என்ன சார் தப்பா சொல்றீங்க, எங்க கல்யாணத்தில் நாங்கள் அரிசி தான் போடுறோம், நீங்க என்ன நெல்லு போடுறீங்க என்று நீங்க நினைக்கலாம். நெல்லும் பூவையும் போடுவதுதான் நமது பழைய மரபு. அது சொல்ல வர பழைய இலக்கியங்கள் எல்லாம் நெல்லு தான் இருக்கும். நெல்லு உழைப்பினுடைய குறியீடு. பூ பெரும்பாலும் மல்லிகை, சாரி முல்லை. மல்லிகைக்கு அந்த அளவு மரியாதை கிடையாது நம்ம பழந்தமிழ் இலக்கியங்களில், பண்பாடுகளில். முல்லைப்பூ தான் கற்பினுடைய அடையாளம், அது தூய்மையினுடைய அடையாளம். ஆகவே உழைப்பினுடைய அடையாளம், கற்பினுடைய தூய்மையினுடைய அடையாளம், ஆணினுடைய அடையாளம், பெண்ணினுடைய அடையாளம், இது ரெண்டும் சேர்த்து ஒன்றாக வாழ்த்துதல். கொஞ்சம் கூட்டமாக இருக்கும்போது பரவாயில்ல, நெல்லும் பூவும் சேர்த்து வாழ்த்தலாம். பெரும் கூட்டமாக வருகின்ற பொழுது நெல்லை கையில் கொடுத்து அடிச்சா மற்றவங்க கண்ணில் போய் விழுந்ததுன்னு வச்சுங்க, சிக்கல் தான் வராது. அது எல்லா நாட்களிலும் நெல் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் அரிசி எல்லா நாள்லையும் கிடைக்கும். அரிசி மாணவர்களை தெரிந்து கொள்ளுங்கள், அரிசி அமங்கல பொருள், அது மங்கலம் கிடையாது. ஏன் சார் அமங்கலம்? அது ஒத்தையா இருக்கிறது, நெல்லு தான் உமையோட இருக்கிறது. நீ பிரிஞ்சிட்டு அமங்கலாம். அதைத்தான் நம்ம முன்னோர்கள் நெல் வச்சா. நாம என்ன பண்ணிட்டோம், அரிசி தான் இருக்கு, நெல்லை ஆக்கிட்டோம். கவனிச்சிங்களா? மஞ்சளை பூசி, மஞ்சள் பாவனை தானே, பாவனை தான். மஞ்சள் ஆக்கி அதுல பூ, அந்த பூவை பாருங்க பிச்சி பிச்சி போட்டு அநியாயம் பண்ணிருப்பாங்க. இறைவனை வழிபட போன்ற முழு பூவில் தான் வழிபட வேண்டாம். பூவை எடுத்துட்டு ஒவ்வொரு இதழா பிச்சு பிச்சு போட்டான்னா அது நம்ம மரபு இல்லை. மங்கள வாழ்த்துல அந்த அரிசியா கூட உதிரி பூக்களை கொண்டாடுறாங்க, பிச்சு போட்ட பூக்கள், இதழ்களை பித்த பூக்கள். சரி, ஏதோ போட்டு ஆசீர்வாதம் பண்றோம், அதை விடுங்க இல்லையா. நெல்லையும் பூவையும் சேர்த்து ஆசீர்வாதம் பண்ணுகிறோம். மஞ்சள் கலந்த அரிசியை தூவி ஆசீர்வாதம் செய்கிறோம். வாய்க்கரிசி எந்த நேரத்தில் இருக்கிறது? வெறும் அரிசியா தான் இருக்கும். இன்னொன்னு பாருங்க, திருமணச் சடங்குகள் எல்லாருமே சம்பந்தியா கூட சேர்ந்து செய்யணும். வெத்தலை வாக்கு மாத்தீங்கம்மா, அங்க மாத்தீங்க. அவர் பாத பூஜை பண்றாரா, இவர் பாத பூஜை பண்ணீங்க. அவர் மாலை போட்டுக்கிறாரா, இவர் மாலை, எல்லாம் இருக்கான். சம்பந்தியா கூட சேர்ந்து செய்யணும். சாவு சடங்கு பங்காளி மட்டும்தான் செய்வான், சம்பந்திக்கு எந்த வேலையும் கிடையாது. பார்வையாளராக வருவார், அவர் எந்த சடங்கு ஈடுபட மாட்டார். இது ஒரு முக்கியமான வேறுபாடு. இங்கே தாலி கட்டுகிறார்கள், அங்கே தாலி அவிழ்க்கிறார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடு. இந்த எல்லா சடங்குகளுக்கும் அடிப்படை தாலி கட்டுவது தமிழர் மரபா சார், அது ஒன்று இருக்குல்ல. ராஜமாணிக்கனார் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் இருக்கிறது, இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதி அவர் துணைவேந்தர் கூப்பிட்டு இது மாதிரிலாம் கட்டுரை அதெல்லாம் ஒன்று டிஸ்மிஸ் பண்ண மாட்ட விட்டாங்க. அவர் தமிழ்நாட்டில் பிரச்சனை போச்சு, தாலி கட்டுவது தமிழ் மரபு இல்லைன்ட்டார். தாலி கட்டுவது தமிழர் மரபா? இந்தியாவில் ரெண்டே மரபு தான் இருக்கு, ஒன்று திராவிட மரபு, இன்னொன்று ஆரிய மரபு.
ஆரிய மரபில் தாலி கட்டுற மரபு இல்லை. அப்ப வேற யார் மரபாக இருக்க முடியும்? திராவிட மரபாக தான் இருக்க முடியும். நம்ம சினிமாவில் கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னா தாலி கட்டுற நேரத்தை நிறுத்திடணும். அப்போதான் வருவான் போலீஸோ வில்லனோ எவனோ நிறுத்து அப்படின்னு அங்கதான் நிற்க. சினிமாவில் பார்த்தீங்கன்னா தாலி கட்ட விருப்பத்தில் நிறுத்த முடியாது. இப்போ வட இந்தியா மரபில் என்ன கட்டுறாங்க? அவங்க தாலி கட்டுற மரபு இல்லை. அங்க சப்தபதி மனைவனுடைய காலை வைத்துக் கொண்டு 7 தப்பி நடத்த போகணும், மந்திரம் சொல்லுவாங்க. அது சப்தபதினு பேரு. அந்த சப்தபதி நடந்து முடிச்சுன்னா கல்யாணம் முடிச்சு போச்சுன்னு அர்த்தம். அதுக்கு முதல்ல நிறுத்தணும், கல்யாணம் நிறுத்தம் இருந்தா. அப்ப முக்கியமான சடங்கு அங்க சப்தபதி, நமக்கு தாலி கட்டுதல். அப்போ தாலி கட்டுவது ஏதோ ஒரு பல இனக்குழுக்கள் இருந்தாங்க இல்லையா பண்டைய காலத்துல, ஏதோ ஒரு இனக்குழுக்குள்ள ஒரு அடையாளமாக இருந்திருக்கலாம். அது வளர்ந்து 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 பெரிய லெவலா இன்னைக்கு தாலி கட்டுதல் தமிழர் மரபாக மாறி போயிருந்துக்கலாம். ஆகவே பண்டைய இலக்கியத்தில் சொல்லணும்னா அந்த மரபுக்கு முக்கியத்துவம் இல்லாத மரபாக இருந்திருக்கும். புரியுதா? இனக்குழுக்களே இருந்தது. சங்க காலத்தில் திருமணத்துக்கு முன்னாடி பெண்கள் பூச்சூட மாட்டார்கள்ங்கிறாங்க. ஒஸ்வா மாணிக்கம் ஆராய்ச்சியே பண்ணியிருக்கார். காலில் சிலம்பணிய மாட்டாங்கங்கிறாங்க. இப்போ திருமணத்துக்கு முன்னால் பெண்கள் பூ அணிதலே இல்லையா? திருமணத்துக்கு பிற்பாடு தான் புருஷன் வாங்கி கொடுத்தா உண்டுன்ற நிலையில் இருக்காங்க. ஆக மாணவர்களே, பண்பாட்டு மாற்றங்கள் பல. இவ்வாறு இந்த திருமண ஈம சடங்குகள் இணைவு பிரிவு என்ற ஒரு 2 நிலையிலே இருப்பதை நாம் காண முடியும். இவை தான் அடிப்படையாக இருக்கிறது. எல்லா சடங்குகளுக்கும் அடிப்படை இந்த ஒத்தையார் அட்டையாக வைத்துக் கொண்டுதான் அவர்கள் சடங்குகளை நமது முன்னோர்கள் நிர்மாணித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படைகளை நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன். நான் முன்பு சொன்னதைப் போல பல இடத்திலே நான் பெற்ற அறிவை கடந்த 1 மணி நேரமாக உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் புதிய சிந்தனைகள் வந்திருக்கலாம். இனிமேல் திருமணத்துக்கு போனாலோ பிற இடங்களுக்கு எதை நாம் பார்க்க வேண்டும்? எதையோ பார்க்கிற இதையும் பார். திருமணத்துக்கு போனீங்கன்னா கோயிலுக்கு போனா எதையோ பார்க்கிறார், இதையும் பாரு. நான் சொல்லி அடிப்படையிலே பாருங்கள். ஆக பண்பாடு என்றால் என்ன? அந்த சொல் என்ன பொருளை உணர்த்துகிறது? ஒவ்வொரு பண்பாட்டுக்கு இருக்கக்கூடிய விடிமியங்கள் என்னென்ன? நமது சிறுதெய்வ வழிபாடு அவர்களுடைய அடிப்படை, பெருந்தெய்வ வழிபாடு அவர்களுடைய அடிப்படை, அவை இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள், சடங்கு என்றால் என்ன, எவ்வாறு சடங்குகள் தோன்றுகின்றன, திருமணச் சடங்குக்கும் ஈமச்சடங்குக்கும் அடிப்படைகள் என்ன, இவற்றையெல்லாம் நான் இந்த 1 மணி நேரத்தில் உங்களுக்கு சுருக்கமாக பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம்.